ஒரு நடிகர் அவருடைய பிறந்த நாளுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நல்ல காரியம் பண்ணுங்க ஏழைகளுக்கு சோறு போடுங்க அப்படி இப்படிலாம் சொல்ற ஒரு நடிகர் ஏன் வாசிங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கும் ஏதாவது ஆடியோ லான்ஸ்ல நல்லா கதை பேசி அப்படி ரசிகர்கள் அப்படி கொந்தளிப்பு மனநிலையில வச்சுக்கிறவங்க தான் அவங்க மெயின்டைன் பண்ணி பார்க்குறாங்க. வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாரங்க உங்களை வர இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் வாசிப்பது எப்படி. செல்வேந்திரன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப எழுத்து பிரசுரம் வெளியிட்டிருக்கு. எழுத்து பிரசுரம் 0 டிகிரி பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஒரு குட்டி நூல், ஒரு 70-80 பக்கங்கள். பார்த்தோன்னா பக்கங்கள் கரெக்டாக சொல்லணும்னா 80 பக்கங்கள் தான், கரெக்டாக 80 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நூல். எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டக்கூடிய நூல் அப்படின்னு சொன்னாலும் இந்த நூல் வந்துட்டு ஏன் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துதுன்னு சொல்லுவேன். ஸோ எழுத்தாளர் வந்து ரொம்ப அழகாக, ஏன்னா ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்னு போட்டோன்னா எல்லாருக்கும் அது ஒரு ஏதோ டீச் பண்ணுற மாதிரி இருக்கும், போதிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தெரியும் ஏன் வாசிக்கணும், வாசிச்சா நல்லது, இந்த அட்வைஸ் தானே அவன் பண்ண போகிறான், அட்வைஸ் பண்ணுறது கூப்பிட்றான் அப்படின்னா அந்த புக்கு மேலே ஒரு ஈர்ப்பு குறையலாம். ஸோ ரொம்ப அழகாக வாசிப்பது எப்படி. அப்போ அந்த டைட்டில் வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. சரி, ஏன்னா நிறைய பேருக்கு வாசிக்கிற ஆர்வம் இருக்கும், ஆனால் நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா டைம் இல்லை, எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை, டைம் இல்லை எக்கச்சக்கமாக இதே வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த டைட்டில் ஒரு ஈர்க்கும், வாசிப்பது எப்படி, ஏதோ டிப்ஸ் கொடுக்க போகிறாரு போல். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணி வாசிக்கலாம்னு. பட் இந்த புத்தகத்திற்கான ஒரு சரியான டைட்டில் அப்படின்னு நான் முதல்ல சொல்கிறது என்னென்னா, ஏன் வாசிக்க வேண்டும், வாசிப்பின் முக்கியத்துவம் என்ன, அதைத்தான் இது வலியுறுத்துது. இதில் ரொம்ப குட்டி குட்டி சாப்டர், எல்லாம் ஒரு 2 பக்க கட்டுரைகள் மாதிரி தான், கட்டுரைகள் தொகுப்பு தான். 2 பக்கம் 3 பக்க கட்டுரைகள் தான். ரொம்ப எளிமையாக இருக்குது, கையில் எடுத்தோடனே அப்படியே வாட்சை முடிச்சிடலாம். குறிப்பாக நான் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு ரெகுலராக வாசிக்கிற ஒரு நபர், அப்போ நமக்கு இந்த புத்தகம் எப்படி இருக்குது, இது வந்து ரெகுலராக வாசிக்கக்கூடியவங்களுக்கே வாசிக்க மாதிரி இருக்குமா, இல்லை ஒரு பிகினருக்கு தான் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெகுலராக புக் ரீடிங் எவ்வளோ நீங்கள் தீவிர இலக்கியம் வாசிக்கக்கூடியவராக இருந்தால் கூட இந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, வாசிப்பின் முக்கியத்துவத்தை இன்னும் நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்குறதுனால நல்லா நம்மளும் வாசிக்கலாம். நான் நிறையா வாசிட்டேன் அப்படின்னு தேவையில்லை. பட் இந்த வாசிப்பது எப்படிங்கிற டைட்டில் வந்து நம்மளும் ஈர்க்கக்கூடியது. ஏன்னா இப்போ ஏன் வாசிக்க வேண்டும் டைட்டில் வச்சுருந்தா ஒரு ரெகுலர் ரீடர் வந்து அதை போய் புக்கை தொட மாட்டான், எதுக்கு அதை நம்ம தான் வாசிக்கிறோமே அப்புறம் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு. பட் எப்படிங்கிறப்ப சரி, இதுலேயே நம்ம கூடுதல் டிப்ஸ், ஏன்னா எப்போதுமே வாசிக்கிற நம்பர் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க, அப்போ இன்னும் ஏதாவது டிப்ஸ் கிடைக்குதா அப்படிலாம் தேடி போவாங்க. பட் இது ஏன் வாசிக்க வேண்டும் தான். ஸோ அந்த கட்டுரைகள் ரொம்ப எளிமையாக, செல்வேந்திரன் அவருடைய லைஃப்பில் அவர் கற்றுக்கிட்டது, அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி மேம்பட்டு வந்தார், அவருடைய வறுமை சூழ்நிலை எப்படி வென்றார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைட்டிலே இருக்குது, வாசிப்பதின் பொருளாதார பலனே இருக்குது. ஏன்னா சும்மா டைம் பாஸ், என்னென்ன நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வாசிக்கிறது ஒரு டைம் பாஸுக்கு, அப்படி கிடையாது. அது உங்களுடைய துறை, நீங்கள் வேலை பார்க்குற துறையில் உங்களை எவ்வளோ தூரம் மேம்படுத்தும், அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பலன்கள் என்ன அப்படின்னு பல வகையில் சொல்கிறாரு. குறிப்பாக இதில் உள்ள சில இடங்கள், ஏன்னா நிறையா அண்டர்லைன் பண்ணேன், பின்னாடி பக்கம் நிறையா பக்கங்கள் அண்டர்லைன் பண்ணேன், சில பகுதிகள் சொல்லணும். குறிப்பாக ஒரு இடத்த நான் வாட்சி காமிக்கேன். அதில் ஒன்று பார்த்தோன்னா, உங்களை நீங்கள் கொண்டாடுற நடிகர்கள், ஏன்னா குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா கலாச்சாரத்தையும் அதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற சிறு இளைஞர்களையும் ஹீரோக்களுக்கு துதிப்பார். ஏன்னா நம்ம தமிழ் சமூகமே இந்தியா ஃபுல்லாக அப்படியா உலகம் ஃபுல்லாக அப்படிங்கிறது, தமிழ் சமூகம் ஹீரோக்களுக்கு துதிபாடுறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. இந்த நடிகருக்கும் அந்த நடிகருக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்குறதில்ல. அவர் படம் ஓடலைன்னா அதுக்கு சோகமாகறோம், ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா சோகமாக இருக்கும், ஹிட்டானா சந்தோஷமாகறோம். பட் நம்மளுடைய லைஃப்பை நம்ம பார்க்கல. ஸோ அந்த ஹீரோக்களின் மனநிலையிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த புத்தகம் உதவுன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல அழகாக சொல்கிறாரு, உங்களை வந்து ஒரு நடிகர் அவருடைய பிறந்த நாளுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நல்ல காரியம் பண்ணுங்க ஏழைகளுக்கு சோறு போடுங்க அப்படி இப்படிலாம் சொல்கிற ஒரு நடிகர் ஏன் வாசிங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு ஒரு வாசிங்க அப்படின்னு ஏன் ஒரு சஜஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய அறிவு விசாலமாகுது, அதுக்கு பிறகு நீங்கள் ஹீரோவை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்க மாட்டீங்க, புத்திசாலி ஆயிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதனால் வாசிக்கிறதா உங்களுக்கு பரிந்துரைக்கிறதே இல்லை அப்படின்னு. பட் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன, இந்த புத்தகம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் கமலஹாசன் அவர்கள் பரிந்துரைத்தார். ஸோ வாசிப்பது அப்படிங்கிற இந்த நூல் எனக்கு பிக் பாஸ் வழியாக தான் தெரியும். கமலுடைய பரிந்துரைகளுக்காகவே அந்த போர்ஷன் மட்டும் நான் பார்ப்பேன். ஸோ நடிகர்கள் உங்களை வாசிக்க சொல்வதில்லை அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு பேராகிராஃப். ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்க சொன்னது
கமலஹாசன் தான். ஸோ கமல் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பல்துறை கலைஞர் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சமீபத்தில் ரஜினி அவர்களுமே இப்போ கூட வேல்பாரி புத்தகத்திற்காக ஒரு பாராட்டு விழாலையும் வாசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு சில நடிகர்கள் கொஞ்சம் சொன்னாங்க. பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய, ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பட் கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க யாரும் உண்மையை சொன்னால் வாசிங்கன்னு சொல்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கும் ஏதாவது ஆடியோ லான்ஸில் நல்லா கதை பேசி அப்படி ரசிகர்கள் அப்படி கொந்தளிப்பு மனநிலையில் வச்சுக்கிறவங்க தான் அவங்க மெயின்டைன் பண்ணி பார்க்குறாங்க. அதை தாண்டி வாசிப்பதை முக்கியத்துவம் வந்து கொடுக்குறது இல்லை. இதே கேரளாவில் அப்படி கிடையாது. கேரளாவில் வந்துட்டு அவங்க ரெகுலர் ரீடர்ஸ், அவங்களோட திரைத்துறையே வந்து நல்ல குவாலிட்டியான படங்கள் உருவாக்குற காரணமே ஸ்ட்ராங்கான ரைட்டர்ஸ் வச்சுருக்கிறது ஒரு காரணம். இப்போ இதுலேருந்து இன்னொரு பகுதி, அந்த வாசிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு மனம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப அப்படியே கனெக்ட் பண்ணி படிக்கலாம். ரொம்ப சூப்பரான வரிகள். யோசித்து பாருங்கள், பெரியாரையும் அம்பேத்கரையும் காந்தியையும் வாசித்த ஒருவன் முதன்மையாக துறப்பது சாதிய அடையாளத்தை. ஒரே ஒரு சூழியல் நூலை வாசித்து விட்டவன் வனப்பகுதியில் பீர் பாட்டிலை உடைத்து வீச மாட்டான். ஸோ நமக்குள்ள அந்த புத்தகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். பேரிலக்கியங்களை வாசித்த ஒருவன் ஒருபோதும் தன்னை குறுகிய தேசியவாதத்தில் இன அரசியலில் அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சிற்பங்களை பற்றிய ஒரே ஒரு கட்டுரை வாசித்தவன் கூட குகை ஓவியங்கள் மீது ஐ லவ் யூ என கிறுக்க மாட்டான். ஸோ இது மாதிரி இந்த உலகை செதுக்கிய வரலாற்று நாயகர்களின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்துவிட்ட ஒருவனால் நடிகனின் கட்டவுட்டிற்கு பாலபிஷேகம் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னொரு பேராகிராஃப் நீளமாக போகுது. உண்மைதான், யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஜெயமோகனோட அந்த யானை டாக்டர் ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை, ரொம்ப ஃபேமஸான கதை, ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த கதைன்னு சொல்லலாம். அந்த டாக்டரை பற்றி இருந்தாலும் யானைகளை குறித்தும் இருக்கும். யானைகளுடைய பாதம் வந்து ஒரு பஞ்சு மணல் மூட்டமாக இருக்கும். நீங்கள் பீர் பாட்டில் போட்டு உடச்சிட்டு போகிறீங்க வனப்பதில்னா அதில் குத்துச்சுன்னா காயம் ஆக ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற வரிகள்லாம் இருக்கும். ஸோ அது உண்மை. இப்போ நக்கீரன், நம்ம காடோடி நக்கீரன், அவருடைய புத்தகங்களை வாசிக்கிறேன். நானும் ஒரு வாட்டி அவருடைய எறும்பு அப்படிங்கிற ஒரு சின்ன கட்டுரை புத்தகம் வாசிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு எறும்பு மருந்து வீட்டில் போடாமல், அப்புறம் இன்னைக்கு வேறு வழி இல்லை, ஒரு சில கட்டத்திற்கு மேல் சமாளிக்கிறதுக்கு முடியாத பட்சத்தில் போகிறேன்னு தவிர பயன்பாட்டை குறைச்சிருக்கேன். அந்த புத்தகம் வாசித்த புதியில் போடவே இல்லை. அதன் பிறகு முடிந்த வரையும் பயன்பாட்டை குறைச்சிருக்கேன். எறும்பு நம்மள்கிட்ட எங்கெங்கெல்லாம் வருது, இப்போ அந்த பொருட்கள் தூக்கி நமக்கு பக்கத்தில் இல்லாமல் தள்ளி வச்சுக்குவோம். அந்த பக்கம் வந்துட்டு போனால் போயிட்டு போகுது, நம்மக்கிட்ட வந்து கடிக்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி அனாவசியமாக எறும்பை பார்த்தாலே எறும்பு மருந்து போடுற ஒரு பழக்கத்தை என்ன நின்றுருக்கு. ஸோ அப்போ அதான் ஒரு சூழியல் நூல் உங்களுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வரலாற்று நாயகர்களை வாச்சதுக்கு பிறகு இன்றைக்கி இருக்க ஹீரோக்கு போய் பாலாபிஷேகம் விடுறேன், அதுக்காக ஃபயர் விடுறேன், அதுக்காக சண்டை போடுற டீம். ஹாஸ்டல் லைஃப்லாம் பார்த்தோன்னா 2 கேங் இருப்பாங்க. நடிகர்கள் பேரை சொல்லலை, இந்த நடிகர்களுக்கு அந்த நடிகர் சண்டை போட்டு கொடுமை பண்ணிவிடுவாங்க நம்மளை. அவங்களாலே சில நடிகர்கள் நான் வெறுத்துருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனி மனித வழிபாடு, தனி மனித துதித்தல், சோசியல் மீடியாவில் மூழ்கி கிடக்கிறது, இதை எல்லாமே கடுமையாக சாடி தான் அந்த கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப எளிமையான வாசிப்பாக இருக்கும். குறிப்பாக இவர் ஒரு பரிந்துரை பட்டியலும் கொடுக்குறாரு, நீங்கள் வாட்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பரிந்துரை பட்டியல். ஒரு எத்தனை புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 புத்தகங்கள்ட்ட கொடுத்துருக்காரு. அவன் 50 புத்தகங்கள்ட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இதையும் நீங்கள் இந்த ஒரு பரிந்துரை பட்டியலுக்காகவே, இந்த லிஸ்ட்டுக்காகவேலும் நீங்கள் வாட்சி பார்க்கலாம். தெரியாத பல புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தகத்தை வாட்சி பாருங்கள். சின்ன நூல், அழகான நூல், உங்கள் நண்பர்களுக்கும் பரிசளிக்கலாம். கண்டிப்பாக வாட்சி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய புத்தகங்களை குறித்தும் புத்தக தொழிலாளர்கள் குறித்த தகவலோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.